பொள்ளாச்சி அடுத்த புளியம்பட்டியில் அறிவு மையம் கட்டப்பட்டு வருகிறது. அதன் கட்டுமான பணிகளை அமைச்சர் மதிவேந்தன் நேற்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஆதிதிராவிட மக்களுக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை வழங்கி வருகிறது. 300க்கும் மேற்பட்ட சமுதாய கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது புளியம்பட்டியில் ஆதிதிராவிடர் மக்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்தும் வகையில் 2 தளங்கள் கொண்ட அறிவுசார் மையம் கட்டப்பட்டு வருகிறது. கீழ்ப்பகுதியில் உணவுக்கான இடமும் மேல் பகுதியில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான இடமும் கட்டப்பட்டு வருகிறது. சுப நிகழ்ச்சிகள் நடத்த சுமார் ரூபாய் 10,000 இருந்தாலே அறிவுசார் மையத்தில் ஆதிதிராவிட மக்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்தி கொள்ள முடியும் என்றார். மூர்த்தி மூர்த்தி சீக்கிரம் அண்ணா மோனண்ணா சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்கன்னு ஒரு இன்க்ரீஸ் பண்ணிட்டு வேலையை முடிச்சு ஏதோ ஒரு 2 மாதம் 3 மாதம் வாங்கினா பரவாயில்ல. எக்ஸ்டென்ஷன் இவ்வளோ ஒன்று 6 மாதம் கீழே உள்ள எப்போ நீங்கள் இப்போ சிஎம் முன்னாடி பரவாயில்லதான். ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றுக்கே இப்போ இதே மாதிரி பக்கத்தில் இங்கே இருக்கிற மக்களுக்கு இதே மாதிரி கப்பலாங்கரைக்கு வந்து இதே மாதிரி பெரிய பில்டிங் எல்லாம் சமுதாய கூட கட்டிருக்காங்க. இதெல்லாம் 1.27 தானே 1. எவ்வளோ இது கிட்டத்தட்ட 1.27 லட்சம். அதாவது 1.25 கோடியில் உங்களுக்காக முதலமைச்சர் கட்டி தந்திருக்கிறாரு. சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்திக்கலாம். சாப்பாட்டு அறை, சரி, டாய்லெட்டு, காம்பவுண்டால் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்களா, தண்ணி தொட்டி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து படிப்படியாக இப்போ வந்து பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி, பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட புளியம்பட்டி கிராமத்துக்கு இங்கே கட்டப்பட்டிருக்க கிராம அறிவு மையம் என்கின்ற வில்லேஜ் நாலேஜ் சென்டரை வந்து கட்டுமான பணிகளை பார்வையிடுறதுக்காக வந்தேன். நானும் நம்முடைய பகுதியை சார்ந்த ஒன்றிய செயலாளர் உட்பட இந்த பகுதியை சார்ந்த அரசு துறை அதிகாரிகளோட இங்கே ஆய்வு பண்ணலான்னு வந்திருக்கிறோம். இப்போ இங்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆதி திராவிட மக்களுக்காக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவங்கவுங்க சுப நிகழ்ச்சிகளை நல்லபடியாக நடத்துறதுக்காக இன்னைக்கு நம்முடைய ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சமுதாய கூடங்களை இன்னைக்கு வழங்கியிருக்கிறார். இதுல வந்து இந்த புளியம்பட்டி கிராம பகுதியில வசிக்கக்கூடிய ஆதிதிராவிட பெருமக்களுக்காக இந்த கிராம அறிவுசார் மையம் கட்டப்பட்டிருக்கு. இந்த கிராம அறிவுசார் மையம் வந்து 2 தளங்கள் கொண்ட ஒரு சமுதாய கூடம். இது வந்து 1,27,00,000 மதிப்பீட்டில் இது கட்டப்பட்டிருக்கு. தரைதளத்துல வந்து உணவளிக்கக்கூடிய வசதியும், அதே சமயத்துல கழிப்பிட வசதி போன்ற வசதிகளும், அதே போல கிச்சன் போன்ற வசதிகள்லாம் இருக்கு. மேல வந்து முதல் தளத்துல வந்து சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்காக ஒரு பெரிய ஹால், இது எல்லாமே தரப்பட்டிருக்கு. இதற்கான பணிகளை வந்து இன்னும் கொஞ்சம் விரைவுபடுத்தணுன்றதுக்காக இதை ஆய்வு செய்யலாம்னு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு இடங்கள், தமிழகம் முழுக்க வந்து பல்வேறு இடங்கள்ல, பல்வேறு கிராமங்கள்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பிரத்யேகமாக நம்முடைய பட்டியலின மக்கள் அவங்களுக்காக இது மாதிரி
நடத்தக்கூடிய அந்த சுப நிகழ்ச்சிகள் ஒரு தனியார் மண்டபத்தில் நடத்தினா அது தனியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய் குறைஞ்சபட்சம் ஆகும். இன்னைக்கு அந்த செலவெல்லாம் இல்லாம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாயில அங்க இருக்கக்கூடிய அதுவும் ஒரு ஆதிதிராவிட சுய உதவி குழுக்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள் அந்தந்த மண்டபத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த மண்டபத்தை நல்லபடி சீரான முறையில ஒரு சுத்தமான முறையில பாத்துக்கிறதுக்காக அந்த குழுக்களுக்கு அந்த வாய்ப்பை தந்து இன்னைக்கு அந்த மக்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு செலவுல குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபாயில ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த மையத்தை வந்து சமுதாய கூடத்தை இன்னைக்கு அர்ப்பணித்து வந்திருக்கிறார். இதை பார்வையிடுறதுக்காக சார், இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஆதி திராவிடர் நல விடுதிகள் நிறைய பராமரிப்பு இல்லாம இருக்கு. தவறான குற்றச்சாட்டு. இப்ப கூட நான் வந்து ஈரோட்டில் இருக்கிற ரங்கம்பாளையத்துல இருக்கிற பகுதி ஒரு 150 ஆண்களுக்கான விடுதியெல்லாம் பார்வையிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாம வெவ்வேறு மாவட்டங்கள்லயும் மிக சிறப்பான முறையில ஆதி திராவிடர் மக்களுக்காக கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக இன்னைக்கு இந்த சமூக நீதி விடுதிகள் வந்து புதிய முறையில கட்டப்பட்டு இருக்கு. சகல வசதியோட கட்டப்பட்டு இருக்கு. அதனால அதெல்லாம் தவறான குற்றச்சாட்டு. நீங்களே போய் கோயம்புத்தூர்ல இருக்கிற சில விடுதிகளை போய் இப்ப பார்வையிடுங்க. தனியான முறையில முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஹால்ல ஒரு ரூம்ல இருப்பாங்க. பொது கழிப்பிட வசதி, பொது குளியலறை அப்படி இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6 மாணவ மாணவிகள் தான், 6 நபர்களுக்கு தனியான அறை, அவங்களுக்கு தனியான ஒரு குளியலறை, கழிப்பிட வசதி. அது இல்லாம அந்த 6 பேருக்கு தனியான முறையில ஒரு பால்கனி, சிட் அவுட் இதெல்லாம் தரோம். இது இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மல்டிபர்பஸ் ஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க வந்து ஒரு ஹால்ல வந்து பல்வேறு வசதிகள், இணையதள வசதிகளோட கம்ப்யூட்டர்ஸ், அது இல்லாம லைப்ரரி, அது மட்டும் இல்லாம இண்டோர் கேம்ஸ், அதாவது கேரம் போர்டு, செஸ், டேபிள் டென்னிஸ் இதெல்லாம் தரோம். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இருபுறம் முன்புறம் பின்புறமும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெளிச்சமும் காத்தும் வந்துட்டு போறதுக்காக கோர்ட் யார்ட்ஸ், ஓப்பன் டு ஸ்கை சிஸ்டம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தரோம். இது இல்லாம தனியான டைனிங் ஹால், ஸ்டோர் ரூம், கிச்சன், அதாவது சகல வசதியோட இன்னைக்கு வந்து நம்ம சமூக நீதி விடுதி கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் வந்து கட்டிட்டு இருக்கிறார். இது மாதிரி வேற எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு விடுதிகள் கட்டப்பட்டிருக்கு. அதுல தவறான குற்றச்சாட்டு. நீங்க வேணா நீங்களே போயிட்டு கட்டப்பட்டு இருக்கிற விடுதிகளை நீங்க போய் பார்வையிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். குறிப்பா பெண்கள் மாணவர்கள் பாதுகாப்பு வந்தது சிறப்பா என்னன்னு சார் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் ஆயிட்டு இருக்கு. அதுக்காக என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுப்போம்? இல்ல எல்லா இப்ப சிறப்பான பிரச்சனை அங்க தனியா அங்க வாட்ச்மேன் இருக்கிறாங்க. நல்லபடியா அங்க காம்பவுண்ட் வால் கொடுத்துட்றோம். மற்றபடி வார்டன் வந்து உள்ளபடியே வார்டனுக்கான தனி அறை, அவங்களுக்கான எல்லா வசதியும் அங்கேயே